ஆஹா, இவன் சரியான நேரத்துல ஃபோன் பண்றானே. ஹலோ, சொல்லு பிரசாத். மேடம், புது ப்ரொஃபைல்ஸ் வந்திருக்கு. டேய், போன வாட்டி நீ அனுப்புன கால் பாய் சரியாவே பர்ஃபார்ம் பண்ணலடா. இந்த வாட்டியாவது நல்ல கால் பாயா அனுப்பி வைடா. பாருங்க மேடம், இந்த வாட்டி பர்ஃபார்ம் பண்ற கால் பாய் அனுப்பலன்னா இந்த ஃபீல்ட்ல இருந்து நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறேன் மேடம். பேசிட்டே இருக்காம மேட்டர் ஸ்டார்ட் பண்ணுடா. அப்பா. சன்னி சொன்னது கரெக்ட் தான். இவ உண்மையாவே அந்த 4வது கேட்டகரி பொண்ணு தான் நினைக்கிறேன். ஐயோ, வீட்டில் ஒண்டியா இருந்தாலே போதும், உடம்பெல்லாம் ஒரே கெமிக்கல் ரியாக்ஷனா ஆயிட்டு இருக்கு. வீட்டில் கேரட் வெள்ளரிக்காலாம் இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். எப்பா, ஐயோ, கேரட்டும் வெள்ளரிக்காவும் இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ பாவம். சமையல் கட்டுல பருப்பு கடையிறது இருக்குல்ல. பருப்பு கிடையாதா? அடச்சி, கேவலமானவ. கிடைச்சா எது வேணாலும் வச்சுப்பா போல இருக்க. இந்த நேரத்துல யாரு? இந்த நேரத்துல யாரா இவன்? யாரோ என்னமோ. மம்மி. மம்மியா? என்னடா இப்படி மாட்டிக்கிட்டேன்? என்ன அதுக்குள்ள வந்துட்ட? இப்பதானே வெளியில போனீங்க. அடி இருடி, அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, போயிட்டு வந்து பேசுறேன். இது மறுபடியும் பெட்ரூம் வரும்ல. ஐயோ, அர்ஜென்ட்டா வாஷ்ரூமுக்கு போகணும். ஐயோ, நல்ல மூட்ல இருக்கும்போது இந்த மம்மியாண்டா என்ட்ரி கொடுத்துட்டா இப்போ. அம்மா. என்னாச்சுமா, உடனே திரும்ப வந்துட்ட? எப்பவும் நடக்கிறது தானே. உன் டேடிக்கு ஏதோ அர்ஜென்ட்டா வேலை வந்துருச்சான். ட்ரிப்பை கேன்சல் பண்ணி என்ன இங்க விட்டுட்டு அவரு போயிட்டாரு. இந்த டேடி வேற. சரிடி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்க போறேன். பாய், குட் நைட். இனிமே வீட்ல இருந்து என்ன பண்றது? வெளியில போவோம். அம்மா, நல்லா தூக்கம் வருது. என்னடா பண்றது இப்போ? இப்படி மாட்டிக்கிட்டேனடா. அடடே, கொரட்டை ஓடுதே. நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுச்சு போல இருக்கு. இதான் டைம், இப்ப எஸ்கேப் ஆயிடலாம் பொறுமையா.